ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் கார்டனோட ஒரு சைடு இருக்கிற செடிகளை பார்க்கலாம். இது ஸ்ட்ராபெரி செடி. இந்த 2 ரோஸ் செடியில் இது வந்து ஒரு லைட் ஆரஞ்சு கலர். நான் வந்து ஏற்கனவே இது வீடியோ போட்டிருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா கீரைகளுமே பார்த்திங்கன்னா சீட் டிஸ்பர்சலில் தானாக முளைச்ச தண்டு கீரைகள். அப்புறம் பீட்ரூட், கொய்யா, இது ஒரு சிகப்பு வெல்வெட் ரோஸு. இங்கே வந்து செம்பருத்தி செடி இருக்குது. செம்பருத்தி செடி கீழே பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு. இது ஒரு அழகு செடி. இந்த மஞ்சள் கலர் பூ வரும் இல்லைங்களா. கீழே வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி, புதினா பாருங்கள், அதுவும் தானே முளைச்சிருக்கு. அப்புறம் வந்து கடலக்காய் செடியும் தானே வந்திருக்கு. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பூ விட ஆரம்பிச்சிருச்சு கடலக்காய் செடி. இந்த பக்கம் சங்குப்பூ செடி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டி. இது ரெட்டு, அது லைட் பிங்க்கு. இங்கே எல்லா ரோஸுமே வந்து ஒரே லைனில் வச்சுருக்கேன். இங்கெல்லாம் நான் வந்து முள்ளங்கி அந்த நாற்றுகள் போட்டிருக்கேன், நூல்கோல். அப்புறம் இது எல்லாமே பீட்ரூட், நூல்கோல். இங்கே ஃபுல்லாக பாருங்கள் கீரை தானே வந்திருக்கு. இந்த 2 பெரிய இலைகள் வந்து அத்திப்பழம். அப்புறம் இது வந்து வாட்டர் ஆப்பிள். 2 கலர் இருக்குது. ஒன்று வந்து ரெட்டு, இன்னொன்று வந்து ஒயிட்டு. இப்போதான் வந்துட்டுருக்கு. சுக்கட்டி கீரைகளும் தானாக முளைச்சி நல்லா வருது. இது அவகேடோ செடி, மருதாணி செடி. மருதாணி செடி கீழே பார்த்திங்கன்னா எல்லாமே ரோஸ் வச்சுருக்கேன், எல்லோ கலர். அப்புறம் இது டேபிள் ரோஸ் மாதிரி இருக்கிற ஒரு பூ, ஆனால் ரோஸ் வெரைட்டி தான். இது நல்ல ஒரு ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷன். அப்புறம் செண்பக பூச்செடி இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் செடி. இது ஏற்கனவே இங்கே இருந்த செடி. கொஞ்சம் காய்கள் இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. இது ஒரு டபுள் ஷேடு பிங்க் ரோஸுங்க. இது கேசவர்த்தினி. கீழே வந்து 2 செடி இருக்குது கேசவர்த்தினி. கீரைகள். ஒரு வெண்டைக்காய் செடி பாருங்கள் தானே முளைச்சிருக்கு. இதுக்கு பக்கத்தில் பாருங்கள், இந்த ரோஸ் நல்லா தலைய ஆரம்பிச்சிருச்சு. பர்பிளாக இலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு காஷ்மீர் ரோஸ் வெரைட்டி. இப்போ நீங்கள் இந்த மஞ்சள் கலர் சின்ன பூ பார்க்குறது வந்து கரிசலாங்கண்ணி செடி. நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது யூஸ் பண்ணலாம். மருதாணி கீழேயே தானே முளைச்ச லெமன் செடி இருக்குது. இந்த ரோஸ் நான் என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் காமிச்சிருப்பேன். எல்லோவாக விட்டு ஆரஞ்சாக மாறி டபுள் ஷேடில் வரும். இந்த பக்கம் ஃபுல்லாக மஞ்சள் கிழங்கு வச்சுருக்கேன். ஒரு சிகப்பு கீரை செடிகள் தானே முளைச்சிட்ருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரோஸ் வந்து நிறைய மொட்டு வச்சுருக்குங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக வாட ஆரம்பிச்சிடும். இவ்வளோ ஒரு டபுள் ஷேட் ரோஸு. இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு பேபி பிங்க் ரோஸு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து அந்த சொடக்கு தக்காளி இல்லைன்னா செரி, கோல்டன் பெரின்னு சொல்வோம் இல்லையா, அந்த செடி. இங்கே குப்பைமேனி செடி இருக்குது, கரிசலாங்கண்ணி செடி இருக்குது, வாட்டர்மெலன் செடி பாருங்கள், அதுவும் தானே வந்திருக்கு. சிறுகீரை பாருங்கள், இப்போ நான் கை வைக்கிறது சிறுகீரை. அப்புறம் கற்பூரவள்ளி. இது வந்து டேலியா, நல்ல டார்க் பிங்க் கலரு. ஒரே ஒரு கிழங்கு இருந்துன்னு போட்டுட்டு வந்துருச்சு. இது வந்து ஒரு ரெட் கொய்யா. ரோஸ் பாருங்கள், எல்லா செடியிலையும் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் அழகாக பூத்துருக்கு. ஈவினிங்கில் நம்மளுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டேலியாவோட கிழங்கு ஒன்று கீழே விழுந்தது. அதை சும்மா மண்ணில் அழுத்தி விட்டு அதுவும் முளைச்சிருச்சு பாருங்கள். இந்த சைட் ஃபுல்லாக வெங்காயம். இப்போ தான் தாள் வச்சுருக்கு, இனிதான் வளரும். இந்த கொய்யாவோட இலைகளை பார்க்கும்போது ஒரு சூப்பர் பர்பிளாக இருக்குங்க. பார்க்கவே நல்லாயிருக்கும். கீழே ஃபுல்லாக கீரைகள் எப்பவும் போல் இருக்குது. இந்த பக்கம் இது வந்து மல்பெரி. நீங்கள் எங்களோட டெரஸ் கார்டன்லேருந்து இதை பார்த்துருப்பீங்க. காய்கள் இப்போ இங்கே சீசன் இல்லை போல், எதுவும் கொஞ்சம் சின்ன சின்ன காய்களாக வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருக்கு, பச்சையாகவும் இருக்குது. கீழே வந்து கேசவர்த்தினி நாற்று. இது ஒரு பட்டன் ரோஸ் ரெட்டு, நிறைய குட்டி குட்டி மொட்டு வச்சுருக்கு. அப்புறம் கீழே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஒரு டபுள் ஷேடு ரெட்டு வித் ஒயிட் மாதிரி வரும். இங்கேயும் ஒரு ஸ்ட்ராபெரி செடி வச்சுருக்கேன். இது வந்து ஆரஞ்சு செடி ஒன்றும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி செடி ஒன்று வச்சுருக்கேன். வாழை மரம் 2 இருக்குது. ஒன்றில் காய் விட்டுருச்சு, நல்லா பூ வந்திருக்கு பாருங்கள். 5-6 சீப்பு விட்டுருக்கு. நெல்லிக்காய் செடி நீங்கள் எங்கள் வீடியோவில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் ஃபுல்லாக காயோடு நிற்கிது பாட்டமில். இன்னும் கொஞ்சம் நெல்லிக்காய் முத்தணும், அதனால் நான் இன்னும் பொறிக்கலை. நல்லா குட்டு குட்டாக நெல்லிக்காய் விட்டுருக்கு. இது லிச்சி செடி, நல்லா தளைஞ்சிட்ருக்கு. இது எப்படி காய்க்கும் என்னன்னு எனக்கும் தெரியலை. காய் வந்தால் தான் தெரியும். வெங்காயம் இங்கே வச்சு கொஞ்சம் மிதி வாங்கிருச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குப்பைமேனி, அப்புறம் வந்து திருநீர் பத்திரி,
ஒரு மிளகாய் செடி. களை வந்து நல்லா வந்துடுதுங்க, எடுத்து விட்டாலும் சீக்கிரம் வந்துடுது. ஒரு கேசவர்த்தினி நாற்று, இது மருகு. தண்ணி விடும்போது மருகு மேலே நல்லா சேறுபட்டதுனால சரியாக தெரியல உங்களுக்கு. கேன் வந்து நான் இங்கேயே வச்சுருவேன், டியூப் வந்து போட்டு தண்ணி விடுறதுக்கு இங்கே மாட்டி வச்சுருப்பேன். இந்த ஆரஞ்சு செடி 14 வருஷமாக இன்னும் காயே விடலை. இருந்தாலும் இது எனக்கு வெட்டி போட மனசில் வச்சுருக்கேன். இது பிரியாணி இலை செடி, நீங்கள் என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில். வாழைப்பூ நல்லா காய் வந்துருச்சுங்க. இனி நம்ம வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காய் முத்துனோடனே நம்ம பொரிச்சிக்கலாம். நல்லா வெள்ளையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். வாழைப்பூ வடை கூட நம்ம செய்யலாம். இந்த பக்கம் செரி செடி, இப்போ சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். செரியில் வந்து பூ மட்டும் வருது, கொஞ்சம் காய் 1 2 அங்கே இங்கேருந்து காய் விடுறா பாருங்கள். இங்கே ஒரு காய் வச்சுருக்கு, சின்னதாக இப்போ தான் வர ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு 2 3 காய் எனக்கு கண்ணில் தெரிஞ்சுது. மொட்டுகள் நிறையா இருக்குது. இனி பூக்கள் வந்து அப்புறம் மொட்டுகள் நின்னா காய் வைக்கும். சீசன் வரும்போது நிறைய விடும், மற்ற டைமில் கம்மியாக 1 2 விடும். பாருங்கள், இங்கே ஒரு காய் தெரியுது. இது ஒரு லைட்டு க்ரீன் கலராக இருக்குது. அப்புறம் இந்த சைடும் ஒரு காய் தெரியுது. இங்கே பாருங்கள், இது டார்க் க்ரீன் கலரில் இன்னும் முத்தலை. இது என்னோட ஒரு சைடில் இருக்கிற கார்டன் செடிகள். இந்த மூலையில் பார்த்திங்கன்னா சப்போட்டா வச்சுருக்கேன். நல்லா தளைஞ்சு மொக்கு விட்டுருக்கு, இப்போ காயாகவும் மாற ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி காய்கள். பாதி காய்கள் விழுந்துடும், என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு சில காய்கள் தான் கடைசி வரைக்கும் நின்று நல்லா காய் பெருசாகும். இதோட பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டெரஸ் கார்டனில் இருந்தப்பவே எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்குது. அப்புறம் தானே முளைக்கிற இந்த கோவக்கீரைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தொய்யக்கீரை, அப்புறம் இந்த முடக்கத்தான் கீரை பாருங்கள், அப்படியே ஜம்முன்னு கொடி வந்திருக்கு. தோசை சுடும்போது நம்ம போட்டுக்கலாம். இது வந்து தொய்யக்கீரை, கடையறக்கீரை, இதெல்லாம் காட்டுக்கீரை வெரைட்டிகள். இது தானாக தான் முளைக்கும், நம்ம இதுக்கு விதையே போட முடியாது. பாருங்கள், இது எல்லாமே என்னோடய கார்டனோட இந்த சைடு இருக்கிற செடிகள். இதை பற்றி இன்றைக்கி உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ தான் எல்லாம் சின்னதாக வளர்ந்துட்டுருக்கு. இன்னொரு சைடோட வீடியோ இன்னொரு தடவை போடுறேன். தேங்க்யூ.